இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சித் தலைவராக பதவியேற்க உள்ளதாக வெளியாகியுள்ள அரசியல் வட்டார தகவல்கள். பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேச சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலை. வடக்கில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் மருத்துவ தவறுகள் தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விசாரணைகள் ஆரம்பம். புதிதாக நியமிக்கப்பட்ட அமைச்சரவையில் உள்ளடக்கம் இல்லாதது பற்றிய விமர்சனங்களை நிராகரித்துள்ள அமைச்சர் பிமல் ரத்நாயக்க. தொடர்வது விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சித் தலைவராக பதவியேற்க உள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி ரணில் விக்ரமசிங்கே புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியலில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு பிரவேசித்து எதிர்க்கட்சித் தலைவராக பதவியேற்க உள்ளதாகவும் அதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவளிக்க உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. சஜித் பிரேமதாசவோடு இணைந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு குறிப்பிடத்தக்க சவாலை முன்வைக்க முடியாது என அந்த பேக்கள் குழுவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் அபிப்பிராயப்பட்டுள்ள நிலையின் அடிப்படையில் அவர்களில் ஒரு குழு ரணில் விக்ரமசிங்கவின் எதிர்க்கட்சி தலைமையின் கீழ் செயல்பட தீர்மானித்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதன் அடிப்படையில் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியலிற்கு நியமிக்கப்பட்ட எம்பி ஒருவர் பதவி விலகி அந்த வெற்றிடத்திற்காக நாடாளுமன்றத்திற்குள் நுழையும் வாய்ப்பு ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக ரவி கருணாநாயக்க நியமிக்கப்பட்டமை தொடர்பாக வெளியான வர்த்தமானியை ரத்து செய்ய முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், தேசிய பட்டியல் நியமனத்திற்கான உத்தியோகபூர்வ பட்டியலை கட்சியின் பொதுச் செயலாளர் கையளித்ததும் ஆணைக்குழு அதனை உத்தியோகபூர்வமாக நடவடிக்கையாகவே கருதும் மற்றும் வர்த்தமானியில் வெளியிடும் போது தனது கடமையை தேர்தல்கள் ஆணைக்குழு செய்துள்ளது. இந்த நிலையில் எந்த சூழ்நிலையிலும் வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்ய முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் புதிய ஜனநாயக முன்னணி பெற்ற 2 தேசிய பட்டியல் எம்பி பதவிகளில் ஒன்றுக்கு முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்கவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டமை தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவை கூட்டுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ரவி கருணாநாயக்க இந்த தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை முறையான நடைமுறை மற்றும் கட்சியின் அங்கீகாரமின்றி பெற்றுள்ளதாக கூறி ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினர் லசந்த குணவர்த்தன இந்த கோரிக்கையை கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கடிதம் மூலமாக கூறியுள்ளார். இந்த சம்பவம் கட்சியின் அரசியலமைப்பை கடுமையாக மீறும் செயலாகும் என்பதால் கட்சியின் செயற்குழுவை விரைவில் கூட்டி இந்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முடிவெடுக்க வேண்டும் என்றும் லசந்த குணவர்த்தன அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேச சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈஸ்டர் சம்பவம் தொடர்பாக சேனல் 4 தொலைக்காட்சி தயாரித்த விசேட ஆய்வு செவ்வியொன்றில் சிவனேச சந்திரகாந்தனின் முன்னாள் செயலாளரான ஆசாத் மௌலானா என்பவர் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். அதில் சிவனேச சந்திரகாந்தனுக்கும் ஈஸ்டர் சம்பவத்தோடு தொடர்புடைய சூத்திரதாரிகளுக்கும் இடையில் தொடர்பு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேச சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னிலையாகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முன்னிலையாகியிருந்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் வைக்கப்பட்டுள்ள சுஜீவ சேனசிங்கவின் V8 வாகனம் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் அங்கு முன்னிலையாயினார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், முன்பு ரணில் மற்றும் மஹிந்த ஆட்சி காலத்தில் போலீசார் மற்றும் நீதிமன்றங்கள் தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளதுடன் அதன் மூலம் நானும் சிறை வைக்கப்பட்டிருந்தேன். இந்த நிலையில் அவ்வாறான பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அனுர அரசாங்கத்தில் அவர்களால் செயல்பட முடியவில்லை. அதன்படி சுதந்திரமாக உண்மையாக வாக்குமூலங்களை வழங்க முடியும். அதன்படி சுஜீவ சேனசிங்கவின் வாகனம் என்னிடமிருந்து கைமாற்றப்பட்டிருந்தது என ஒரு அறிக்கையை பெற்றுக்கொள்ளும் நோக்கிலும் அது தொடர்பான ஒரு வாக்குமூலத்தை பெறும் நோக்கிலும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தேன் என்றார். மன்னார் பொது வைத்தியசாலையில் நேற்று பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மரணமடைந்த இளம் தாய் மற்றும் குழந்தையின் உடலங்கள் மேலதிக பிரேத பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 28 வயதான இளம் தாய் ஒருவர் திருமணமாகி 10 வருடங்கள் குழந்தை இல்லாத நிலையில் நேற்றைய தினம் பிரசவத்திற்காக மன்னார் மாவட்டத்தின் பொது வைத்தியசாலையில் மகப்பேற்று விடுதியில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி தாயும் செய்யும் மரணமடைந்துள்ளனர். இந்த நிலையில் உறவினர்கள், பெற்றோர்கள் உட்பட நூற்றுக்கணக்கானவர்கள் ஒன்றிணைந்து மகப்பேற்று விடுதியில் போராட்டம் நடத்திய நிலையில் வைத்தியசாலையில் பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்திருந்த போலீசார் நிலைமையை
நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த அதே நேரம் சம்பவ இடத்திற்கு வருகை தந்திருந்த மன்னார் நீதவான் இறந்த தாய் மற்றும் செய்யின் உடலங்களை பிரேத பரிசோதனைக்காகவும் மேலதிக விசாரணைக்காகவும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதேவேளை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிரசவத்தின் போது தாயும் செய்யும் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சுகாதார அமைச்சினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் நேற்று பிரசவத்தின் போது தாயும் செய்யும் உயிரிழந்தமைக்கு வைத்தியசாலையின் கவனையினம்தான் காரணம் என்று உயிரிழந்த 28 வயதுடைய தாயின் உறவினர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். எனவே இது தொடர்பாக சுகாதார அமைச்சு உரிய விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். அதே நேரம் மன்னார் கட்டையம்பன் பகுதியைச் சேர்ந்து இளம் தாய் சிந்துஜா என்பவரும் மன்னார் வைத்தியசாலையில் வைத்திய தவறினால் மரணமடைந்த நிலையில் குறித்த மரணம் தொடர்பாக சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் அளித்த முறைப்பாட்டுக்கு அமைய நீதிமன்ற விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற தேர்தல் சட்டங்களை மீறி பிரச்சாரம் செய்வதைக் கண்டு தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்தின் ஆதரவாளர்களுக்கு எதிராக ஏன் நடவடிக்கை தொடங்கப்படவில்லை என்று முன்னாள் அமைச்சர் ஹரீன் பெர்னாண்டோ கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஹரீன் பெர்னாண்டோ பதுளை போலீசில் ஒரு அறிக்கையை பதிவு செய்ய பின்னர் இன்று கைது செய்யப்பட்டிருந்தார். முன்னதாக நவம்பர் 11ஆம் தேதி ஹரீன் பெர்னாண்டோவின் ஆதரவாளர்களின் அரசியல் பிரச்சாரத்தை போலீசார் நிறுத்த முற்பட்டதை அடுத்து பதுளையில் பதற்றமான சூழல் காணப்பட்டது. ஹரீன் பெர்னாண்டோவும் அவரது ஆதரவாளர்களும் 10 என்ற எண் கொண்ட டி ஷர்ட்களை அணிந்திருந்த நிலையில் தேர்தல் அதிகாரிகளோடு போலீசார் தலையிட்டு முன்னாள் அமைச்சரின் ஆதரவாளர்களிடம் அதனை அகற்றுமாறு கேட்டுக் கொண்டனர். அப்போது ஹரீன் பெர்னாண்டோ மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. எனினும் இது முன்னாள் அமைச்சரின் தேர்தல் வேட்புமனுவை அடையாளப்படுத்துவதாகவும் ஏமாற்று அரசியல் பிரச்சாரம் எனவும் போலீஸ் மற்றும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன்போது அவர் கருத்து தெரிவிக்கையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சிவப்பு வண்ண டி ஷர்ட்களை அணிந்த தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்களின் படங்களை காண்பிக்கும் ஹரீன் பெர்னாண்டோ அவர் அணிந்திருந்த டி ஷர்ட் தனது கட்சியின் எரிவாயு சிலிண்டர் அடையாளத்தை தாங்கவில்லை என்றும் அவரது வேட்புமனு தொடர்பான 10வது எண் இல்லை என்றும் கூறியுள்ளார். புதிய அரசாங்கமும் பழைய அரசியல் வழிமுறைகளை நாடுகிறது என்று கூறி முன்னாள் அமைச்சர் இந்த வழக்கில் அதிகாரிகளால் ஒரு புதிய சட்டத்தை தொடர்ந்து வருவதாகவும் கூறினார். இந்த நிலையில் இது தொடர்பாகவே ஒரு அறிக்கையை பதிவு செய்யுமாறு பதுளை போலீசாரிடம் புகார் செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டதாக ஹரீன் பெர்னாண்டோ மேலும் தெரிவித்திருந்தார். ஆனால் ஒரு தேதி குறித்து அறிவிக்கப்படாததன் காரணமாக அவர் இன்று போலீசாரில் அறிக்கையை அளித்திருந்தார். அறிக்கை பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து ஹரீன் பெர்னாண்டோ தேர்தல் சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் பதுளை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இலங்கையர்களுள் ஒன்று என்றும் மாறாக சிங்களவர்கள் முஸ்லிம்கள் அல்லது தமிழர்கள் அல்ல என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். உள்ளூர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் புதிதாக நியமிக்கப்பட்ட அமைச்சரவையில் உள்ளடக்கம் இல்லாதது பற்றிய விமர்சனங்களை நிராகரித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர் 76 ஆண்டுகளில் அனைத்து சமூகங்களும் தங்களது மத கலாச்சார வேறுபாடுகளை மறந்து ஒரே நாடாக வாக்களித்து பெரும்பான்மை ஆட்சியை தேர்ந்தெடுப்பது இதுவே முதல் முறை. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்த ஒரு சமூகத்தையும் அவர்களின் மத அல்லது கலாச்சார நடைமுறைகளின் அடிப்படையில் ஒருபோதும் பாகுபாடு காட்டாது. அத்துடன் அது அரசாங்கத்தின் புத்தகங்களிலும் இல்லை. அமைச்சரவையில் முஸ்லிம் எம்பிக்கள் இல்லாதது தொடர்பான விமர்சனங்கள் தொடர்பாக அமைச்சர் ரத்நாயக்க கூறுகையில் பல முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏனைய சமூகங்களை சேர்ந்து பொதுமக்களினால் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். கல்முனை, சம்பாந்துறை, வடமாகாணம் மற்றும் நொரலி ஆகிய இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றோம். முதல் தடவையாக மாத்தறை குருநாகல் மாவட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வெற்றி பெற்றுள்ளார். கம்பஹா மாவட்டத்திலும் இதே நிலைதான். கண்டி மாவட்டத்தில் 2 முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். இதற்கு முன்னர் ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினருக்கு வாக்களிக்காத மாவட்டங்களில் இருந்து முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் என்பது தெளிவாகின்றது. திகாமடுள்ள சமாந்துறை, கல்முனை, அக்கரைப்பற்று ஆகிய தொகுதிகளில் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் என்றும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இந்த முடிவு வழங்கப்படுவதாகவும் அதே நேரம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அத்தகைய இன அல்லது சமூக குறிப்புகளை எந்த வகையிலும் ஒப்புக்கொள்ளாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.